Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa idh qala Luqman li ibnihi wa huwa ya'idhuhu ya bunayya la tushrik billah inna ash-shirka la dhulmun 'azim. Wa wassayna al-insana biwalidayhi ihsana hamalatuhu ummuhu wahnan 'ala wahni wa fisaluhu fi 'amayn an ishkur li wa liwalidayk wa ilayya al-masir. Sadaqallahu al-'azim. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam: Ammal muhlikatu shuhhun muta'un hawan muttaba'un wa i'jazul mar'i li nafsi aw kama qala sallallahu alayhi wa sallam. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபுஅத் தாபிஐன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக ஜுமாவுடைய இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையால் நமது பெண்கள் பயான் மஜ்லிஸினுடைய 127வது வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமலை மக்பூலியத்தான அமலாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சிறந்த கூலியை பிரதிபலன் அல்லாஹ் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கிறார்களோ, மஜ்லிஸில் பேசக்கூடிய விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. இதற்கெல்லாம் யாரெல்லாம் முயற்சித்து வெகு தூரத்திலிருந்து வருகை தருகிறார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய நேரங்களை எல்லா விதத்திலும் ஹைரான நேரங்களாக, பலனளிக்கக்கூடிய நேரங்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அமீன். கண்ணியமானவர்களே, இன்றைய வாரத்தில் இந்த மஜ்லிஸில் கொடுக்கப்பட்ட தலைப்பு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் அப்படின்ற தலைப்பை கொடுத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் 21வது ஜுஸுவில் சூரத்துல் லுக்மான் அப்படின்ற ஒரு அத்தியாயம், ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். சூறாவிற்கு ஏன் லுக்மான் என்று பெயர் வந்தது அப்படின்னா, அந்த சூறாவில் லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனுக்கு செய்த முக்கியமான உபதேசங்கள் அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா பேசியிருப்பான். அந்நியமானவர்களே, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், லுக்மான் என்பவர்கள் ஒரு நபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ லுக்மான் என்பவர்கள் நபியா அல்லது மலக்கா அல்லது வேறு யாருமா என்பதாக தஃப்சீரில் பார்க்கும்போது, லுக்மான் என்பவர் நபியும் அல்ல, மலக்கும் அல்ல, அவர் ஒரு இறைநேசர். அவர் அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்ந்த, அல்லாஹினுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிய மிகப்பெரிய ஒரு இறைநேசர் என்பதாக தஃப்சீரில் எழுதியிருக்கிறார்கள்.
அரபுகளிடத்தில் ஆரம்ப காலத்தில் அரபுகள் கவிதைகளை படிக்கும்போது லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை பற்றிய கவிதைகள் எல்லாம் படித்து கொண்டிருப்பார்கள். லுக்மானின் ஏடு அப்படின்ற ஒரு தொகுப்பு அரபுகளிடத்தில் வச்சிருந்தாங்க. யாரெல்லாம் அரபுகள் படித்தவர்களாக இருந்தார்களோ லுக்மானின் ஏடு என்ற ஒரு தொகுப்புல ஒரு புத்தகத்தை கையில் வச்சிருப்பாங்க. அதில் ஏராளமான விஷயங்கள், மனிதனுக்கு தேவையான, மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அந்த ஏட்டில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக மதீனாவிலிருந்து அவுஸ் அப்படின்ற கிளையை சார்ந்த ஒரு தலைவர், ஒரு கவிஞர் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வருகிறாங்களோ அவங்கள பார்த்து இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுப்பாங்க. அல்லாஹை பற்றி பேசுவாங்க. நான் அல்லாஹினுடைய தூதராக இருக்கிறேன், நான் நபியாக இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹினுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அவுஸ் கிளையை சார்ந்த மக்காவில் மதீனாவில் வாழக்கூடிய அந்த கவிஞரும் ஹஜ்ஜுக்காக வந்திருந்தார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபரிடத்திலும் போகிறாங்க. அந்த மனிதருடைய பெயர் சுவைத் அப்படின்றதாக ஹதீஸ் கிதாபில் இருக்குது. அந்த மனிதனிடத்தை போய் சொல்கிறாங்க, அல்லாஹை பற்றி பேசுகிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறாரு, அந்த கவிஞர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுவத மாதிரியே என்னட்டையும் ஒரு ஏடு இருக்குது, நீங்கள் சொல்லுற மாதிரியே என்கிட்ட ஒரு தொகுப்பு இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அது என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சுவைத் என்ற அந்த கவிஞர் சொன்னார், அதுதான் லுக்மானின் ஏடு. லுக்மானுல் ஹக்கீம் என்ற அந்த பெரியார் அவங்க தொகுத்த, அவங்க என்னென்ன கவிதைகள் எல்லாம் பாடினாருங்க, தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசங்கள் செய்திருந்தாங்களோ, மக்களுக்கு என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாங்களோ எல்லா விஷயங்களும் ஒரு ஏடாக தயாரித்து வச்சுருந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை விட சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆணுடைய வசனங்களை ஓதி காமிச்சாங்க. அந்த கவிஞருக்கு ஒரு ஆணுடைய வசனங்களை ஓதி காமிச்சாங்க. ஓதி காமிச்ச பிறகு அதை கேட்டுட்டு அந்த கவிஞர் சொன்னார், சுவைத் சொன்னார், இது லுக்மானுடைய ஏட்டில் இருப்பதை விட ரொம்ப சிறந்ததாக இருக்குது ஒரு ஆணுடைய வசனங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ திரும்ப மதீனாவுக்கு போனார். மதீனாவுக்கு போய் அதுக்கு பிறகு ஒரு போர் நடந்தது. அந்த போரில் அவர் ஷஹீதும் ஆனார், முஸ்லீம் ஆனார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுடைய வசனங்களை கேட்டு முஸ்லீமும் ஆனார். இப்போ இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லுக்மானுடைய ஏடுன்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலைங்க, லுக்மான் என்பவர் நபின்னு சொல்லலை, அந்த ஏட்டை வஹீன்னு சொல்லலை. இப்போ லுக்மான் என்பவர் அரபுகளிடத்தில் அவர் யார் அப்படின்னா, அல்லாஹ் அவருக்கு கல்வி ஞானங்களை கொடுத்திருந்தான். அவருக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து நுட்பங்களை கொடுத்திருந்தான். நுணுக்கமான விஷயங்களை சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய விஷயத்தை, நுட்பத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இப்போ அதிகமான நபர்கள் லுக்மான் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க நபி அப்படின்னு நினைக்கிறோம். லுக்மான் என்பவர் நபி அல்ல, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞானத்தால் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் அவர் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரபலத்தை அடைஞ்சார். அல்லாஹினுடைய கட்டளைக்கு அடிபடிந்து வாழ்ந்தவர் நபர் அவர். அப்போ அவர் எங்கே வாழ்ந்தார்னு கிதாபில் எழுதுகிறாங்க, அரபு நாட்டில் வாழ்ந்தார் அவர். சரி, யாருடைய சந்ததியில் வந்தார் அப்படின்னு எழுதும்போது எல்லா விஷயங்களுமே லுக்மான் அப்படின்ற நபர், அந்த பெரியார், அந்த இறைநேசர் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வாக்கும் கிடையாது. ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி எதுவுமே சொன்னதும் இல்லை. ஆதாரபூர்வமான கிதாபுகளிலும்
அவங்க விஷயத்தில் அவங்களுடைய வரலாற்று விஷயங்கள் இல்லை. அப்போ முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறாங்க, லுக்மானுல் ஹக்கீம் அவர் யார் அப்படின்னா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் ஆசர் அவருடைய சந்ததியில் வந்தவர், அவருடைய சகோதரனுடைய மகள் என்பதாக எழுதுகிறாங்க. அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்தவர், 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மரணமானார். இதுவெல்லாம் எழுதிட்டு சொல்கிறாங்க, இதுவெல்லாம் ஒரு அனுமானமான விஷயம்தான், உறுதியான விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அந்த மனிதரை பற்றி பேசுகிறான். அவங்கள பற்றி 5 வசனங்கள் 6 வசனங்களை அல்லாஹ் பேசுகிறான். 5-6 ஆயத்துகளில் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதரை பற்றி குர்ஆனில் பேசுகிறான் அப்படின்னா அதுவே அந்த மனிதர் சிறந்த நபர் என்பதற்கு போதுமானது. இப்போ அந்த விஷயங்களை தன்னுடைய மகனுக்கு லுக்மானுல் ஹக்கீம் என்ற அந்த அறிஞர் என்ன செய்தாங்க, என்ன மாதிரி உபதேசம் எல்லாம் செய்தாங்க என்பதாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, லுக்மான் அவங்க யார் அப்படின்னா அவங்க நபி அல்ல, அவங்களுக்கும் அல்ல, அவர் ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தார். அவர் அல்லாஹு தஆலா அவருக்கு தன் புறத்திலிருந்து அறிவை நுணுக்கமான ஞானங்களை அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி ஏன் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலை கொடுத்திருந்தான். அந்த அறிவாற்றலுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் அதான் குர்ஆனில் சொல்றான், வைது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹு தஆலா லுக்மான் அவர்களை பற்றி பேசும்போது, லுக்மானுக்கு நாம் அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தோம், அவருக்கு நியாமத்து கொடுத்திருந்தோம். அந்த நியாமத்துக்கு பகரமாக அவர் நமக்கு நன்றி செலுத்தினார். நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்த சொல்லியிருந்தோம், அவர் நன்றி செலுத்தினார். அல்லாஹ் பல இடங்கள்ல நியாமத்தை பற்றி சொல்லும்போது, நீங்க நாம் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துங்க, நீ கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் நான் உங்களுக்கு அது அதிகப்படுதுன்னு அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் லுக்மான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான அறிவுகளை கொடுத்திருந்தான், நுட்பமான விஷயங்களை கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொன்னது மாதிரி அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாரு. அல்லாஹு தஆலா அந்த நன்றிக்கு அவருக்கு பிரதி உபகாரத்தை கொடுத்திருந்தான். என்ன நன்றி செலுத்தினாரு, அல்லாஹ் அவருக்கு என்ன நியாமத்தை கொடுத்தான், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து இல்முனுடைய ஆற்றலை கொடுத்திருந்தான். கிட்டத்தட்ட அவருடைய அந்த உபதேசங்கள் மட்டும் 12,000 என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. ஏராளமான உபதேசம், ஒரு ஆழமான சிந்திக்கக்கூடிய உபதேசம். பல நபர்கள் அந்த உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்துறதுக்காக என்பதாக நம்ம வரலாற்றில் கிதாபுகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் அவருக்கு அந்த நியாமத்தை கொடுத்திருந்தான், ஒரு அறிவை கொடுத்திருந்தான். அந்த அறிவில் என்ன செய்தார் அப்படின்னா, அல்லாஹ் பேசுறான், வைத கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அந்த அறிவின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு நல்ல உபதேசம் செய்தார். அல்லாஹ் சொல்றான், நாம் கொடுத்த அந்த அறிவாற்றலின் மூலமாக, நுட்பத்தின் மூலமாக அவர் தன்னுடைய மகனுக்கு நாம் என்ன கொடுத்தோமோ, நாம் அவருக்கு என்ன கட்டளையிட்டோமோ அதை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாரு. முதலாவது சொன்னாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹுக்கு இணை வைக்காத. மகனை பார்த்து தந்தை சொல்றாரு, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காத. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இணை வைப்பது வெளிப்படையான அநியாயம் என்பதாக அல்லாஹ் சொல்றான், மிகப்பெரிய அநியாயம் சொல்றான். இப்ப கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு தந்தை இருக்கிறார் அப்படின்னா
தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யணும். அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல அவங்கள பற்றி பேசுகிறான், லுக்மான் என்ற அந்த அறிஞரை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தை அங்கே மக்களுக்கு போதிக்கிறான். அதே சமயத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்தில் என்ன உபதேசம் செய்யணும், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசம் செய்யணும் என்று அல்லாஹ் தாலா அவர்களின் மூலமாக நம்ம இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லுறான். என்ன செஞ்சாங்க? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹுக்கு இணையாக்காத, எதையுமே இணையாக்காத. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம்னு அல்லாஹ் சொன்னான். லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அப்போ கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஷிர்க்குன்னா என்னன்னு விளங்க வச்சிருக்கிறோமா? தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், ஷிர்க்குனா என்ன நம்ம விளங்கணும். இணை கற்பிப்பதுனா என்ன, யாருக்கு மட்டும் நம்ம வணங்கணும், யாரை வணங்கக்கூடாது, இது யாருக்கு? தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். ஷிர்க்கு செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. இணை வைக்கிறதுனா என்ன? அல்லாஹும் இருக்கிறான், அல்லாஹ் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் மாதிரி இன்னொரு கடவுளும் இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கடவுளாக இருக்கிறானோ அது மாதிரி வேறு கடவுளும் இருக்கிறாங்க. இதுதான் இணை வைக்கிறது. இது சொல்லால உள்ளத்தால் நினைக்கிறது. இன்னும் இருக்கிறது செயலால் வெளிப்படுத்துறது. நிறைய பேர் வாயளவில் சொல்லது மட்டும் இல்லாமல் அது செயல்படுத்தியே காமிக்கிறாங்க. சமூகத்தில் எத்தனையோ பேர் அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு அவங்க உள்ளதில் நினைக்கிறாங்களோ, அல்லாஹ் அல்லாதவனும் இருக்கிறான். அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்கள வணங்கவும் செய்கிறாங்க, அவங்கள வணங்கவும் செய்கிறாங்க. கண்கூடாக பார்க்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பல இடங்களில் இந்த விஷயம் இருக்குது. அப்போ லுக்மான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு ஷிர்க்குனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீ அல்லாஹுக்கு தவிர வேறு யாரையுமே என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும். ஏன் அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன்? இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ், நம்மளை படைச்சவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் சின்ன சின்ன படைப்பினங்களிலிருந்து பெரும் பெரும் படைப்புகள் வரையும் படைச்சவன் யாருங்க? அல்லாஹ். நம்முடைய தாயில் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தவன் அல்லாஹ். இப்போ எல்லா விஷயங்களையும் கொடுத்தவன் அல்லாவா இருக்கிறான். அப்போ அவன் தான் அதுக்கு தகுதியானவன். நம் வணங்குவதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணுங்க? நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்கணும். என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு? அவன் தான் சாப்பாட்டை கொடுக்கறான், அவன் தான் எனக்கு நம்ம ஆடையை கொடுக்கறான், அவன் தான் தண்ணீரை கொடுக்கறான். அத்தாவுக்கு என்ன செய்யறான்? அவன் தான் செல்வத்தை கொடுக்கறான். இப்படி குழந்தைகளுக்கு விளங்க வைக்கணும். லுக்மான் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய குழந்தைக்கு இணை வைக்கிறதுனா என்ன, இணை வைக்க கூடாது என்று என்ன சொன்னாங்க? தன்னுடைய குழந்தைக்கு கற்பிச்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. அப்படி நீங்க அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். ஏன் அநியாயம் அப்படின்னா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ். தகுதியானவனை விட்டு மற்றவங்களை நம்ம வணங்குவதற்கு நம்ம கடவுளாக எடுத்தோம் அப்படின்னா அது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். முதலாவது உபதேசம் இது. ரெண்டாவது, லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹு தாலா இது அல்லாஹ்வா பேசுறான். முதலாவது வசனத்தில் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தும் அல்லாஹுக்கு இணையாக்காத, அப்படி அல்லாஹுக்கு இணையாக்க அப்படின்னா மிகப்பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை. நீங்க என்ன செய்யணும்? மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்யணும், நசியத்து செய்யணும், வசியத்து செய்யறோம். நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கண்ணியம் கொடுங்க. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹ் தாயை பத்தி பேசுறான். அந்த தாய் ஒரு சிரமத்துக்கு பிறகு இன்னொரு சிரமத்தை, ஒரு சிரமத்து பிறகு அலா வஹ்ன், ஒரு சிரமத்துக்கு பிறகு இன்னொரு சிரமத்தை அனுபவிச்சா. ஒரு தாய்க்கு அல்லாஹ்
ஒரு குழந்தைய வயிற்றில் கொடுக்கும்போது அந்த தாய் என்ன செய்கிறாங்க? இரவு பகலாக சிரமப்படுறாங்க. இரவு பகலாக சிரமப்படுறாங்க. தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிட முடியாது. நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பார்த்து இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஹமலத்துஹு உம்மு, உன்னுடைய தாய் உன்னை என்ன பண்ணா? கர்ப்பத்தில் பாதுகாத்தா. சிரமத்திற்கு பின்னால் சிரமத்தை என்ன செஞ்சா? அவை பெற்றுக்கொண்டா. வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு 2 வருஷம் பால் குடிப்பாற்றா தாய். தன்னுடைய இரத்தத்தை பாலாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். அந்த பாலை 2 வருஷம் காலமாக தன்னுடைய குழந்தைக்கு தாய் புகட்டுறான். அனிஷ்குருளி ஒளிவாள், இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்துமாறு நம்ம வசியத்து செய்கிறோம். தன்னுடைய தாய் சிரமத்துக்கு மேல சிரமம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறா. தன்னுடைய குழந்தைக்கு 2 வருட காலமாக பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குருளி ஒளிவாள், இதை நீங்க என்ன செய்யுங்க? இந்த நியாமத்துக்கு எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த நியாமத்துக்கு அவங்க எப்படி உங்களை சிரமப்பட்டு கருவில் உங்களை பாதுகாத்தாங்களோ, சிரமத்துக்கு மேல சிரமத்தை மேற்கொண்டாங்களோ, அந்த சிரமத்திற்காக நீங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க? அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. வழிவாளி இதை எனக்கும் நன்றி செலுத்துங்க. அனிஷ்குருளி வழிவாளி இதை அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வ இன் ஜஹதாக அலா அன் துஷ்ரிக பி, அந்த 2 பேரும் பெற்றோர் 2 பேர் என்ன செய்யறாங்க? உன்னிடத்துல வற்புறுத்துறாங்க, எனக்கு இணை வைக்கும்படி வற்புறுத்துறாங்க. அப்படின்னா வ இன் ஜஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லீ பி இல்ம், அல்லாஹ் சொல்றான், என்னுடைய விஷயத்துல உன்னுடைய பெற்றோர் 2 பேரும் இணை வைக்குவதற்கு வற்புறுத்துறாங்க அப்படின்னா ஃபலா துதியுமா, அவங்க 2 பேரும் என்ன செய்யாத? நீ வழிபடாத, அவங்க 2 பேத்துக்கும் வழிபடாத. வசாஹிபுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு நீ ஒன்று சேர்ந்து கூட்டாக இருந்து அந்த விஷயத்தை செயல்படுத்து. ஆனா என்னுடைய விஷயத்தில் அவங்க இணை கற்பதற்காக அவங்க வற்புறுத்தினாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீ என்ன செய்யாத? மாறு செய்யாத, எனக்கு மாறு செய்யாதன்னு அல்லாஹ் சொல்றான். அஸீஸ் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோடு சேர்த்து பெற்றோர்களையும் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. பெற்றோர் இந்த உலகத்திற்கு நம்ம வருவதற்கு காரணமாக இருந்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய ஷிர்கத்தோடு பெற்றோர்களை சேர்த்து சொல்றான். எப்படி எனக்கு இணை கற்பிக்க கூடாதோ, எனக்கு நன்றி செலுத்தணுமோ, நான் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துறோமோ அது போன்று பெற்றோருடைய கடமைகளை சரியான முறையில் செய்யுங்க. பெற்றோருடைய கடமைகளை சரியான முறையில் செய்யுங்க. அதுவே அந்த பெற்றோர்கள் ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இணைவை கற்பிக்க சொல்றாங்க அப்படின்னா ஃபலா துதியுமா, அப்ப அவங்க 2 பேரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க? வழிபடாதீங்க. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, ஆனா உலகத்தினுடைய காரியங்கள்ல அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க. வத்தபி, அல்லாஹ் திரும்ப சொல்றான், வத்தபி சபீல மன் அனாப இலை, யார் எனக்கு வழிபட்டு என்னை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாதையில நீங்களும் போங்க. யார் எனக்கு வழிபட்டு என்னுடைய கட்டளை சரியான நிறைவேற்றி விட்டு என்னுடைய கட்டளை சரியான நிறைவேற்றாங்களோ அவங்களுடைய பாதையை நீங்க பின்பற்றுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, முதலாவது விஷயம் ஹஸரத் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ் பற்றி இணை வைக்க விஷயமா சொன்னாங்க. 2வது அல்லாஹ் சொன்னா, நீங்க எனக்கு இணை கற்பிக்காதீங்க, பெற்றோருக்கு கண்ணியம் கொடுங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அவங்க தஃப்சீரில் எழுதுறாங்க, பெற்றோருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை உயர்வா பேசக்கூடாது. அவங்களுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை உயர்வா பேசக்கூடாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுவான் பெற்றோர்களை பற்றி,
நீங்கள் என்ன செய்யணும், உஃபில்லஹுமா, அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு பகரமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, சீனு கூட சொல்லிடாதீங்க. பெற்றோருடைய விஷயத்தில் அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கிதாபில் எப்படி எழுதியிருந்தாங்க, ஒரு மனிதனுக்கு தாயினுடைய துவாவும் அல்லாஹினுடைய கட்டளையும் சரியான முறையில் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அல்லாஹுடைய கட்டளையே சரியான முறையில் செய்யறான், அதே மாதிரி தாயினுடைய துவா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு எந்த ஒரு சோதனையுமே வராது. இந்த உலகத்தில் எந்த ஒரு சோதனையுமே வராது. நாளை மறுமையில் அவனுக்கு வெற்றி தான் கிடைக்கணும் தான் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களை இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவங்களுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோம், அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நாம் நம்முடைய விஷயங்களை ஆலோசனைகளை கேட்கிறோம். ஹஸரத் லுக்மான் அவங்க ஏராளமான விஷயங்களை நுட்பங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, தந்தை என்பவர் இருக்கிறாரு, தனது மகனுக்கு செய்யக்கூடிய அந்த உபதேசம் விவசாயத்திற்கு உரத்தை போன்றதாம்மா. எப்படி விவசாயத்திற்கு உரம் இல்லை அப்படின்னா பயிர்கள் சரியான முறையில் நம்ம பார்க்க முடியாது, அறுவடை செய்ய முடியாதோ, அது மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சரியான முறையில் உபதேசம் செய்யலை அப்படின்னா அந்த மகன் என்ன ஆவாங்க, வாழ்க்கையில சரியான வழி நடக்க மாட்டான், அல்லாஹ்வினுடைய கட்டளை சரியான நிறைவேற்ற மாட்டான் என்பதாக விளக்கம் எழுதுறாங்க. இப்போ கண்ணியமானவர்களே, திரும்ப அடுத்து லுக்மான் அவங்க தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பதின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸக்ரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ் லதீஃபுன் ஹபீர். என் அருமை மகனே சொல்லிட்டு சொன்னாங்க, என்னோட அருமை மகனே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த எந்த பொருளாக இருந்தாலும், அது வானத்தில் இருந்தாலும் பூமியில எங்கிருந்தாலும் பாறைக்குள் இருந்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. அல்லாஹ் அந்த பொருளை உன்னிடத்துல கொண்டு கண்டிப்பா வந்து சேர்த்துவான். உனக்குன்னு எந்த பொருள் அல்லாஹ் நிறைஞ்சிருக்கானோ அது வானத்துல இருந்தாலும் பூமியில எந்த முடுக்கில் இருந்தாலும் ஒரு பாறைக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் அதை உனக்கு கொண்டு வராம சேர்க்காம இருக்கவே மாட்டான். உனக்குன்னு முடிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உனக்குடைய கையில அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க. விளக்கத்தில் எழுதுறாங்க, அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இரணத்தை கொடுக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா அது எங்க இருந்தாலும் அல்லாஹு தாலா மௌத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிருவாங்க, அந்த மனிதனை கொண்டு வந்து சேர்த்துருவான். இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க, ஒரு மனிதன் எந்த செயலா இருந்தாலும் சரி, நன்மையான விஷயம் இருக்குது, பாவமான விஷயம் இருக்குது, மறைச்சு மறைச்சு செய்யறான், யாருமே பார்க்காத ஒரு இடத்துல ஒரு காட்டுல அவன் செய்யறான், ஒரு நல்ல அமலை செய்யறான், ஒரு கெட்ட செயலை செய்யும் போது தஃப்சீல் எழுதுறாங்க, எந்த விஷயம் செய்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாமல் இருக்காது. தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க, நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது அல்லாஹ் பார்க்காமல் இருக்க மாட்டான். நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி, கெட்ட விஷயம் செஞ்சாலும் சரி, அது அல்லாஹுக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, மனிதனுக்கு என்ன ஆனதுன்னே தெரியல, அல்லாஹு தாலா அவன் செய்யக்கூடிய எந்த நலவான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா எப்படியாவது மக்களிடத்தில் வெளிப்படுத்திடுவான். எப்படியாவது அல்லாஹு தாலா மக்களிடத்தில் வெளிப்படுத்திடுவான். அவன் யாருக்குமே தெரியாம செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாத நன்மைகள் செய்யறாரு, தர்மம் செய்யறாரு, மற்ற நல்லவான காரியம் செய்யறாரு, அது யாருக்குமே தெரியல அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லாஹு தாலா இந்த ரெண்டு விஷயத்தையுமே மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்திடுவான். அப்படி இருக்கும்போது மனிதன் தான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஏன் பிறர் பார்த்து புகழ வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திடுவான். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய நல்ல அமலை
மக்கள் பார்த்து என்ன பண்ணணும், புகழணும், மக்களுடைய காது வரை என்னுடைய புகழ் போய் சேரணும், ஏன் மனிதன் நினைக்கிறான் என்பதா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண்ணியமானவர்களே, லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசம், நீ எங்க இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அல்லாஹுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. நீ எந்த விஷயத்தை மறைச்சாலும் சரி, அந்த மறைச்சனுடைய நுட்பத்தை அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தினுடைய நுட்பத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இப்போ கண்ணியமான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். நீ என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செய்கிறோம், தாய் தகவல் பார்க்குறோம் இல்லையோ, யார் பார்க்குறா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் பார்ப்பான். நீ எந்த மூலையில் யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சி சின்ன பாவம் செஞ்சாலும் யார் பார்க்குறா, அல்லாஹ் பார்க்குறான். அப்போ நமக்குன்னு வரக்கூடிய ரிஸ்க்கு எங்கிருந்தாலும் அல்லாஹால என்ன செய்வான், நமக்குன்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அது என்ன செய்வான், அல்லாஹ் அதை நமக்கு கொடுப்பான். அப்படின்னு நம்ம என்ன செய்யணுங்க, நம்முடைய குழந்தைகள்கிட்ட, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி லுக்மான் அவங்க தன்னுடைய மகனிடத்தில் உபதேசம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யணும். அல்லாஹ் திரும்ப அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் லுக்மான் அவங்கள பற்றி, யா புனைய அகிமிஸ் ஸலாத்த வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர். என்னுடைய மகனே, என்ன செய், தொழுகையை நிலைநாட்டு. அது லுக்மான் அவங்க நிறைய விஷயங்களில் உபதேசமாக செஞ்சுருக்கிறாங்க. வரலாற்றில் கிதாபில் எழுதுகிறாங்க, 10,000க்கும் மேற்பட்ட உபதேசங்களை, நுட்பங்களை தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகன் வாயிலாக இந்த உம்மத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க, சமூகத்துக்கு. அது நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சில விஷயங்களை மட்டும் குர்ஆனில் அவங்கள பற்றி பேசுகிறான். ஏராளமான பொய்யை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீ எப்படி ஒரு இடத்த பழகணும், உணவை நீ கம்மியாக சாப்பிடணும், எதனால் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும், எல்லா விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சில விஷயங்களை குர்ஆனில் அவங்கள பற்றி பேசியிருக்கிறான். அவங்க சொன்ன விஷயங்களை குர்ஆனில் பேசியிருக்கிறான். அதில் முதலாவது விஷயம் என்னங்க, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத. அல்லாஹ் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு என்ன செய்யறான், செய்தியை சொல்றான், நீங்க அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க. இது லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம். அல்லாஹ் ஏன் இங்க சொல்றான் அப்படின்னா, இந்த உம்மத்துக்கு பொதுவான விஷயங்களை சொல்றான். நீ அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத, அல்லாஹ் அல்லாதவங்களை வழிபடாத, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அல்லாஹ் அல்லாத வணங்காத. அப்ப திரும்ப சொன்ன அல்லாஹ் லுக்மான் அவங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பேசினா, யா புனைய, நீ என்ன செய், அல்லாஹ் உனக்குன்று எந்த விஷயத்தை முடிவு செஞ்சிருக்கிறானோ அது கட்டாயமா வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் பாறைக்குள்ள இருந்தாலும் எதனாகும், கட்டாயமா அது அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். நீ எந்த பாவத்தை செஞ்சாலும் நன்மையை செஞ்சாலும் யாருக்குமே தெரியாவிட்டாலும் அது அல்லாஹ் உற்று நோக்கு கொண்டிருக்கிறான். இது லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது எதுக்காக அப்படின்னா, முழு சாராருக்குமே அல்லாஹ் சொல்கிறான், மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் உணர்த்துறான். நீங்க என்ன செய்யுங்க, நான் எல்லா இடங்களிலும் நான் பார்க்கிறேன் உங்களை, நீ என்ன செஞ்சாலும் நான் பார்க்கிறேன், நல்ல விஷயத்தை செஞ்சாலும் நான் பார்க்கிறேன், கெட்ட விஷயத்தை செஞ்சாலும் நான் பார்க்கிறேன், நீ உள்ளத்துல என்ன நினைக்கிறேன்ட்டு அந்த நுட்பத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் அவங்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு, சமூகத்திற்கு தன்னுடைய விஷயத்தை அல்லாஹ் தர என்ன செய்யறாங்க, பொதுவா அப்படியே சொல்றான். அல்லாஹ் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறா, யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, என்ன செய், தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு. வன்ஹ அனில் முன்கர் வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நல்ல விஷயங்களை நீ என்ன செய், மக்களிடத்துல அது உபதேசம் செய்ய, நல்ல விஷயங்களை மக்களிடத்துல பேசு, நலவான விஷயங்களை ஏவு. வன்ஹ அனில் முன்கர், தீமையான விஷயங்களை என்ன செய், தடுத்து நிறுத்து.
மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிர் அலா மா அஸாபக். அதே மாதிரி உனக்கு ஏதாவது மக்கள் மூலமாக ஏதாவது சோதனை வருது, மக்கள் ரீதியாக சோதனைகள் வருது, அல்லாஹ்வின் மூலமாக சிரமங்கள் வருது அப்படின்னா வஸ்பிர் அலா மா அஸாபக், அந்த சோதனையை நீ பொறுமையை மேற்கொள்ளு. இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், காரியங்களிலேயே நம்ம செய்யக்கூடிய விஷயத்திலேயே பொறுமையை கொள்றது தான் மிக உயர்ந்த விஷயம் என்பதா அல்லாஹ் சொல்லுறான். லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் சொன்னாங்க, அக்கிமி ஸலாத்த, நீ என்ன செய், தொழுகையை நிலைநாட்டு. நீங்கள் நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரோமா? சின்ன வயசுலேயே நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்போம். எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுப்போம், தண்ணி கொடுக்கறத சொல்லிக் கொடுப்போம், தண்ணி கொடுக்கறத சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கெல்லாம் என்னங்க, எப்படி ஃபோன் பார்க்கணும் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதே இல்லை, அதுவாக தெரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா என்னங்க, அத்தாம்மா என்ன செய்கிறாங்க, தேய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைங்க கையில் எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் செய்கிறாங்க. அப்போ நிறைய விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், உலக ரீதியான விஷயங்களை. என்னென்னலாம் செய்யணும், உட்காரணும், போகணும், அங்கே என்ன செய்யக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா சேட்டை செய்யக்கூடாது. எங்கேயா கூட்டு போகிறப்ப என்ன செய்வோம், சொல்லி கூட்டு போவோம், சேட்டை செய்யக்கூடாது, சேட்டை செஞ்சிங்கன்னா வந்து வீட்டில் என்ன விழுவோம், அடி விழுவோம் அப்படின்னா சொல்லி கூட்டு போகிறோமே. அப்போ சில பெற்றோர்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹை பற்றி விளங்கினவங்க, அல்லாஹ்வுடைய கடமையை விளங்கினவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு எப்படி லுக்மான் அவங்க தன்னுடைய குழந்தைக்கு வசிய செய்தாங்களோ, உபதேசம் செய்தாங்களோ, அந்த மாதிரி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா உனக்கு என்ன, நான் எப்படி தொழுகணும் அதே மாதிரி தொழுகு. இன்னும் தொழ வைக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளை. சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்கறது இல்லை, பார்த்தா குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, தானாக தொழுகிறாங்க. இப்போ லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, அக்கிமி ஸலாத்த, நீ தொழுகையை நிறைவேற்று, தொழுகையை நிலைநாட்டுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைங்க என்ன செய்யணுங்க, ஆழமாக பதிய வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா தொழுவுங்க, தொழுவ சொல்லி என்ன பண்ணுங்க, ஏவுங்க, தொழுவ சொல்லி ஏவுங்க. 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா தொழுகுன்னு சொல்லி என்ன கற்றுக் கொடுங்க. 10 வயசு ஆகி அவன் தொழுகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள கண்டிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, 10 வயசு 15 வயசு வாலிப வயசில் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்னைக்காவது நம்முடைய குழந்தைகளுக்கு தொழுகை விஷயமா சொல்லி கொடுத்துருப்போமா? நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுப்போம். இங்கே போனால் எப்படி இருக்கணும், அங்கே போனால் எப்படி இருக்கணும், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்போம். ஆனால் ஒரு தந்தை, ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசம் செய்யணும், அது லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் செய்யணும். அக்கிமி ஸலாத்த, நீ என்ன செய்யணும், தொழுகையிலே நிலைநாட்டணும். எங்கிருந்தாலும் என்ன செய்யணும், தொழுகையை பேணுதலா தொழுகணும். வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர். அடுத்து சொன்னாங்க, நல்ல விஷயத்தை நீ மக்களுக்கு என்ன செய், ஏவு, நல்ல விஷயங்களை சொல்லி கொடு. எது நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை என்ன செய், மக்களிடத்துல போய் அதை பத்தி பேசு. வன்ஹா அனில் முன்கர், யாராவது தப்பு செய்யறாங்களா, பாவமான விஷயம் செய்யறாங்களா, போய் தடுத்து நிறுத்து. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோங்க, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பாட்டுன்னு போகணும், நீ பாட்டு வரணும், நீ பாட்டுன்னு போகணும், நீ பாட்டுன்னு வரணும். நீ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, யார் விஷயம் தலையிடக்கூடாது. யாருக்கும் கண்ணியமானவர்களே, நல்லதை ஏவுறது தீமையை தடுக்கிறதுங்கிறது யாருக்கு, எல்லாத்துக்குமான பொதுவான விஷயம். நம்முடைய குழந்தைங்களுக்கு அது என்ன செய்யணுங்க, சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், மதரசாவுக்கு அனுப்புகிற போது என்ன செய்யணும், நல்ல விஷயத்த, யாராவது ஒன்று அடித்தாங்கன்னா அப்படி என்ன செய்யணும், நீ அடிக்கக்கூடாதுப்பா. திட்டினாலும் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும், மன்னிச்சு விடணும். நல்ல விஷயங்களை குழந்தைங்களும் சொல்லி கொடுக்கணும். நீ தொழுகிறது அவங்களும் சொல்லி கொடுக்கணும், நீ ஓதுற துவாவை அவங்களும் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது செய்கிறோமா? கண்ணியமானவங்களே, அல்லாஹினுடைய ரசூலுடைய சுன்னத்தை தெரிஞ்சவங்க, அல்லாஹினுடைய கட்டளையை விளங்கினவங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. உலகத்தின் மீது யார் மோகத்தில் இருக்கிறாங்களோ,
உலக விஷயங்களை யாழ் மூடி கிடக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்லா படிப்பா, படிப்பு தேவை, நல்லா படி, தெரியலன்னா பக்கத்தில் கேளு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? அந்த பையன் பாரு எப்படி ஒழுக்கமாக தன்னுடைய பெற்றோரோடு நடக்கிறான், அதே மாதிரி நீ நடப்பா. அந்த பையன் மாதிரி படிப்பான்னு சொல்லுவோம் நிறைய பேர். அந்த பையனை மாதிரி இரு, அடிப்போம் நம்முடைய குழந்தைங்களை. அவனை மாதிரி இருக்காத, அவனை மாதிரி இரு அப்படின்னு என்ன செய்வோம்? கண்டிப்போம். அவனை மாதிரி நல்லா படி, அவன் பாரு எப்படி படிக்கிறான், அப்படி எப்படி ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? முன்னுதாரணமாக காமிக்கிறோம். நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நம்ம முன்னுதாரணமாக காமிக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என்ன செய்யுங்க, தன்னுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய, தொழுகையை சொல்லிக் கொடு, தொழுகையை ஏவு, நல்ல விஷயங்களை ஏவு, தீய விஷயங்களை தடுத்து நிறுத்து அப்படின்னு ஒரு தந்தை என்ன செய்யணும்? தன்னுடைய குழந்தைக்கு போதிக்கணும். தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்யணும்? உபதேசம் செய்யணும். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, வஸ்பிர் அலா மா அஸாபக். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏதாவது சோதனை வருது, மக்கள் ஏதாவது துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அல்லாஹ்வின் மீது பொறுமையோடு கையாளுங்க. அல்லாஹ்வினுடைய சோதனை மீது பொறுமையை கையாளுங்க. கண்ணியமானவர்களே, நீங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம நல்ல விதத்தில் இருக்கும்போது அல்லாஹ் நினைக்கிறதே இல்லை. நமக்கு வியாபார ரீதியான ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குது, வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? என்னுடைய முயற்சியில் கிடைச்சிது, அது நான் செஞ்ச முயற்சினால தான் எனக்கு இவ்வளோ பெரிய இது கிடைச்சிது. அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றதில்லை. பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றதில்லை. அதுவே ஏதாவது ஒரு லாபம் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, ஏதாவது சோதனை வருது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய முயற்சி அதில் இருக்கும். நாம் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால சோதனை வரும். நம்ம என்ன செய்கிறோம்? உடனடியாக அல்லாஹ் எனக்கு தான் சோதனை கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு நன்மை வந்துச்சுன்னா தன் பக்கம் செஞ்சுக்கிறது. நான் தான் செஞ்சேன், நான் சொன்னனால தான் அவர் முன்னேறினார், நான் செஞ்சனால தான் இந்த மாதிரி ஆச்சு. அதுவே நமக்கு பாதகமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறதுங்க? அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் சோதனையை கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் சோதனையை கொடுக்குறான். அவங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோதனை வர்றதில்லை. இப்படி அல்லாஹ் சாட ஆரம்பித்தோம். அல்லாஹ் சொல்றா, வஸ்பிர் அலா மா அஸாபக். உனக்கு ஏதாவது சோதனை வந்துச்சு அப்படின்னா பொறுமையை கொண்டு என்ன செய்? அல்லாஹ் இடத்துல உதவி தேடு. அந்த சோதனை மீது அல்லாஹ் இடத்துல பொறுமையோடு இருந்து அல்லாஹ் இடத்துல உதவி தேடு. அல்லாஹ்வை சாடாத, அல்லாஹ்வை என்ன செய்ய ஏசாத. இன்னதா அலிக்க மின் அஸ்மில் உமூர். காரியங்களே சிறந்த காரியம், உறுதியான விஷயம் பொறுமையை கொள்றது தான். நமக்கு வரக்கூடிய சோதனைகளில் நம் பொறுமையோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு வழிபட்டு நடக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் லுக்மான் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து சொன்னாங்க, வலா துஸாயிர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர். நீங்கள் மக்களிடத்தில் என்ன செய்யாத, உன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு பெருமையோடு நடக்காத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வசதியில் யாராவது குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது பொருளாதார ரீதியாக குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்தஸ்தில் பதவியில் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு அந்த நியாமத்தை கொடுத்துருக்கிறானோ அவங்க என்ன செய்கிறது, அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி மூஞ்ச காமிக்கிறது இல்லையா? நிறைய பேர் பார்த்துருப்போம். முகத்தை கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, முகத்தை கூட கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பை அப்படி சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப என்ன செய்கிறாங்க, ரொம்ப கர்வமாக இருக்கிறாங்க. சரியா நம்ம கேட்டோம்னா பதில் கூட சொல்றதில்லை சரியான முறையில். லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க, வலா துஸாயிர் ஹத்தக லின்னாசி. நீ என்ன செய், மக்களிடத்தில் தன்னுடைய கண்ணத்தை திருப்பாத, பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பிட்டு போவாத. ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா நல்ல விதத்தில் பேசு, பெருமையினால என்ன செய்யாத, முகத்தை திருப்பி கொண்டு போகாத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீ பூமியில பெருமையோடு கர்வம் கொண்டு நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர். சொல்லிட்டு சொன்னாங்க,
நிச்சயமாக யார் பெருமையோடு கர்வத்தோடு நடக்கிறாங்களோ அல்லாஹ் ஒருபோது விரும்ப மாட்டான். அவங்கள அல்லாஹ் ஒருபோது விரும்ப மாட்டான். யார் பெருமை கொள்கிறாங்களோ, கர்வத்தோட மக்களிடத்தில் சரியான முறையில் பழகிறது இல்லை, மக்களிடத்தில் சரியான முறையில் பேசுறதில்ல, முகம் கொடுத்து பேசுறதில்ல, அவங்களுடைய பேச்சுக்களுக்கு செவி தாழ்த்துறது இல்லையோ, அவங்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் இது. லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் பொதுவாக மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, மக்கள் எடுத்து நல்ல விதமா பழகுங்க, நல்ல விதமா பழகுங்க, பெருமையோடு நடக்காதீங்க, அல்லாஹுக்கு பிடிக்காது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நீங்க அனுபவிங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க. யார்கிட்ட அந்த நியாமத்து இல்லையோ அதை அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, இழிவா பார்க்காதீங்க. அல்லாஹ் யாருக்கு அந்த செல்வத்தையோ ஆட்சி அதிகாரத்தையோ யாருக்கு கொடுக்கலையோ அவங்கள பார்த்து இழிவா என்ன செய்யாதீங்க, பெருமையோடு நடக்காதீங்க, அவங்கள்ட்ட இழிவான முறையில் பேசாதீங்க. அல்லாஹ் பேசுறான், வலா துஸாயிர் ஹத்தக லின்னாசி, முகத்தை நீ என்ன செய்யாதீங்க, திருப்பி பேசாதீங்க. எத்தனையோ நபர் நம்ம கேட்டிருக்கோம், நம்மளா பேசினா கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க நம்மளா பேசினா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன், அல்லாஹ் எந்த வசதி இவங்களுக்கு கொடுத்துருந்தானோ, எந்த அதிகாரத்தை எந்த கல்வி அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த மக்களிடத்தில் அந்த கல்வி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை. அதனால என்ன செய்யறதுங்க, அவங்க ஏதாவது பேசினா கூட கால் தாதி கேட்கறது இல்லை. கண்ணியமானவர்களே, பொதுவாகவே யாரு பேசினாலும் சரி நம்ம என்ன செய்யணுங்க, காது கொடுத்து கேட்கணும். சின்ன குழந்தைங்க வந்து சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, சின்ன குழந்தை அவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறது, கேட்கறது இப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகளை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, ஒருவர் பார்த்து சலாம் சொல்லிக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் சலாத்தை முந்தி சொல்றாங்களோ அவங்க பெருமையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க, பெருமையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இன்னைக்கு சலாத் என்னவங்க, நம்ம என்ன செய்யறது, யாரு தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது, கொஞ்சம் டிப்டாப்பா இருந்தாலும் சலாம் சொல்றது இல்லை அப்படின்னு என்ன செய்யறதுங்க, சலாம் சொல்றது இல்லை. பெரியவங்களுக்கு ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறது, செவி தாழ்த்தி கேட்கறது இல்லை, அவங்க அப்படிதான் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இதுவும் பெருமையினுடைய வெளிப்பாடு தான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், யார் பெருமையோடு கர்வம் கொண்டு இந்த உலகத்தில் நடக்கிறாங்களோ அல்லாஹ் ஒருபோது அவங்கள விருப்பப்படவே மாட்டான், பிரியப்படவே மாட்டான். அப்ப இந்த தன்மையிலிருந்து நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உபதேசம் செய்யணும். நம்ம இந்த உபதேசத்தை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். எப்படி அல்லாஹ் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்களோ, அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, பெருமை கொள்ளாதீங்க. அல்லாஹ் சொல்லிடுறான், பெருமை என்கிறது, கண்ணியம்ங்கிறது என்னுடைய ஆடை, பெருமைங்கிறது என்னுடைய கீழாடை. யாராவது பெருமை தனக்காக வேணும், பெருமை யாராவது அடிச்சிங்க அப்படின்னா நீங்க என்னுடைய ஆடையை கழட்டுறீங்க என்பதா அல்லாஹ் சொல்லுறான். கண்ணியமானவங்களே, பெருமைங்கிறது கண்ணியம்ங்கிறது அல்லாஹுக்கு உரித்தானது. நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறான், கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்றதுக்காக மற்றவங்களை ஏளனமாக நடிக்கக்கூடாது, மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருக்கிறது, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறது இருக்குது, இது பெருமையினுடைய வெளிப்பாடு. அதுதான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தாங்க. அடுத்து சொன்னாங்க, வக்ஸித் ஃபீ மஷ்இக வக்துத் மின் சௌதிக், நீ உன்னுடைய நடைய நடுநிலையா நடந்து போ. நடக்கிறத சொல்லி கொடுக்குற அதனுடைய மகனுக்கு எப்படி நடந்து போ, நடுநிலையா நடந்து போ, பெருமையோட ரொம்ப பொறுமையா நடந்து போகாத, பூமியை காலில் பூமியில அடித்த மாதிரி நடந்து போகாது. வக்ஸித் ஃபீ மஷ்இக வக்துத் மின் சௌதிக், மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க என்ன செய், ரொம்ப சப்தமிட்டு பேசாத, உன்னுடைய குரலை இனிமையான முறையில் பேசு. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், சப்தத்திலே மிக வெறுக்க தகுந்த சத்தம் எது தெரியுமா, கழுதையினுடைய சத்தம். கழுதை சவுண்டு படிச்சானா யாரும் நின்று கேட்பாங்களா? விளக்கத்தில் எழுதுறாங்க, ஒரு மனிதர் எல்லா இடத்துல பண்பா பேசினா அப்படின்னா தான், இலகுவான முறையில் பேசுறாரு, நல்ல முறையில் பேசினார் அப்படின்னா தான் அவரை பார்த்து பேசுறதுக்காக வருவாங்க. எதுக்கெடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறாரு,
ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு, ரொம்ப சப்தமாக பேசுகிறார் அப்படின்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எதுக்காக கழுதையினுடைய சப்தம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, எப்படி கழுதத்துடைய சப்தம் கேட்டால் ஓடுவாங்களோ கேட்க மாட்டாங்களோ, அது மாதிரி யார் கடுமையாக பேசுகிறாங்களோ, யார் சப்தமிட்டு பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து மக்கள் யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்கள் சப்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, மிருதுவான முறையில் நீங்கள் மக்களிடத்தில் பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் உள்ளத்தில் போய் பதியும். கடுமையான முறையில் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க விளங்க மாட்டாங்க. இது யார்? தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அவங்க செய்த உபதேசம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் என்ன செய்யுங்க, நடக்கும் போது பெருமையோடு நடக்காதீங்க, நடுநிலையாக நடங்க. ரொம்ப பொறுமையாகவும் நடக்காதீங்க, ரொம்ப கால் பூமியில் அடித்த மாதிரி நடக்காதீங்க. இது பெருமையினுடைய வெளிப்பாடு, பெருமையினுடைய வெளிப்பாடு. ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷுஹுன் முதாஉன், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம். அதே மாதிரி கருமித்தனம், தான் தான் பெரியவன் என்று ஒரு மனிதன் தன்னை தானே நினைக்கிறது. இந்த 3 பழக்கங்களும் என்ன ஆயிரும், ஒரு மனிதன் நாசமாக்கிடும். ஒரு மனிதனை இந்த 3 காரியம் நாசமாக்கிடும். வழிபடக்கூடிய கஞ்சத்தனம், ரொம்ப கஞ்சத்தனமாக வீட்டுக்கு குடும்பத்துக்கு செலவு செய்கிறாரு. அதே மாதிரி தான் நினைக்கிறத செய்கிறாரு. அவன் முத்தபாவுன், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ பாவமான விஷயத்தை எது நினைச்சாலும் செய்யறாரு. இந்த பழக்கமும் தன்னைத்தானே பெரிதாக நினைக்கக்கூடிய இந்த 3 பழக்கங்களும் ஒரு மனிதன் அடிச்சுடுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம பெருசுன்னு நினைச்சோம் அப்படின்னா தான் மக்களை நம்ம கண்ணியப்படுத்த மாட்டோம், மக்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்ணியப்படுத்த மாட்டோம். அவங்களுடைய சொல்லுகளுக்கு நாம் செவி தாழ்த்தி கேட்க மாட்டோம். நம்ம நடக்கும்போது என்ன, ரொம்ப பெருமையோடு நடப்போம், பூமியில் கால் அடித்த மாதிரி நடப்போம், சப்தமாக பேசுவோம். இதுவெல்லாம் பெருமையினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கடுமையான குணங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்து ஹஸரத் அவங்க லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? அழகான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏராளமான நுட்பமான விஷயங்களை, மனிதன் யோசிக்கக்கூடிய விஷயங்களை உபதேசமாக செஞ்சுருக்கிறாங்க. சொன்னாங்க, அருமை மகனே, இந்த உலகம் என்பது ஒரு ஆழ்கடல் மாதிரி, ஒரு ஆழமான கடல் மாதிரி. அதில் எத்தனையோ நபர்கள் மூழ்கி மரணிச்சிருக்கிறாங்க, உலகத்தில் மூழ்கி மரணிச்சிருக்கிறாங்க. அல்லாஹுக்கு அஞ்சி இருப்பதை அஞ்சி, அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நீ கப்பலாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்துக்கோ. இந்த உலகம் என்பது ஒரு ஆழ்கடல், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஒரு கப்பலாக நீ எடுத்துக்கோ. உண்மையான ஈமான, அல்லாஹ்வின் மீது எல்லா விஷயத்திலும் ஈமான, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படியே அடிபணிகிறது, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறது, அவனுடைய கட்டளைகளை ஈமான் கொள்றது, உண்மையான விசுவாசத்தை என்ன செய்ய, நங்கூரமா ஆக்கிடு, நங்கூரமா ஆக்கிடு. அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை நீ என்ன செய், பாய்மரமா ஆக்கிடு. இப்படி ஆக்கி கொண்ட அப்படின்னா நீ இந்த உலகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வ. இந்த உலகங்கிறது ஒரு ஆழமான கடல். எத்தனையோ நம்ம உலகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாம, ஈமான் இல்லாம, அல்லாஹ்வின் தவக்குல் இல்லாம மூழ்கி இருக்கிறாங்க. நீ என்ன செய், அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தால் என்ன செய், இந்த உலகத்தில் வாடு. அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான ஈமான் கொள், அவன் மீது உறுதியான தவக்குல்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு சமயத்தில் அவங்களுடைய ஹிக்மத்தை பற்றி அல்லாஹ் எப்படி வஹப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கிதாபில் பதிவு செய்கிறாங்க. லுக்மான் அவங்க நபியல்ல ஒரு மனிதர், அல்லாஹ் அவருக்கு இல்ம கொடுத்திருந்தான், ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒரு சமயத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு எஜமானு கீழே அடிமையாக இருந்தாங்க அவங்க. அந்த எஜமானு ஒரு ஆட்டை பிடிச்சு, இந்த ஆட்டில் சிறந்த 2 உறுப்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சிறந்த 2 உறுப்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆட்டை அறுத்து என்ன செஞ்சாங்க, நாவையும் நாக்கையும்
இதயத்தையும் எடுத்து வந்தாங்க. இன்னொரு ஆட்டை கொடுத்து ரொம்ப கெட்ட உறுப்பை எடுத்துருவாங்க, மோசமான உறுப்பை எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த ஆட்டை எடுத்து அதே மாதிரி நாக்கையும் இதயத்தையும் எடுத்து வந்தாங்க. அப்போ அந்த எஜமானன் கேட்டார், ரெண்டுத்துக்குமே 2 உறுப்பை எடுத்துகிட்டு வரீங்களே, ரொம்ப சிறந்த உறுப்பை கேட்டேன், அதுக்கும் நாவையும் இதயத்தையும் எடுத்து வந்தீங்க. ரொம்ப மோசமான உறுப்பை கேட்டேன், அதையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாவையும் இதயத்தையும் எடுத்து வந்தீங்களேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த 2 சரியாயிடுச்சு அப்படின்னா அதுதான் ரொம்ப சிறந்த உறுப்பு. ஒரு மனிதனிடத்தில் நாவும் அவனுடைய உள்ளமும் சீர் பெற்றுச்சு அப்படின்னா அந்த மனிதன் சீர் பெற்றுருவான். இந்த 2ம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா, உள்ளமும் கெட்டு போயிருச்சு, பேசக்கூடிய பேச்சும் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதை விட சிறந்த உறுப்பு வேறு எதுவுமே இல்லை, ஒரு சிறந்த மோசமான உறுப்பு வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் 2ஐயும் எடுத்து வந்துன்னு சொன்னாங்க. கண்ணியமானவங்களே, இன்னொரு விஷயத்த, முக்கியமான விஷயத்தினுடைய மகனுக்கு சொன்னாங்க, மகனே, உன் வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் தடுத்துக்கொள். நீ வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் தடுத்துக்கொள்ளு. நீ வாய் மூடி இருக்கும் வரைதான் சாந்தி பெறுவாய் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீ வாயை திறந்த அப்படின்னா மக்களுக்கு பலனடிக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசணும், மக்களுக்கு பலனடிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பேசணும். நீ தேவையில்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோங்க, சும்மா உட்காந்துருந்தாலும் யாரையாவது பற்றி புறம் பேசுறது, யாரையாவது பற்றி 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்ன செய்யறது, அவன் அப்படிங்க இவன் அப்படிங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி என்ன செய்யறதுங்க, எல்லா விஷயத்தையும் பேசுறது. அதுதான் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, நீங்கள் என்ன செய், வாய் மூடி இருந்தாதான் நீ சாந்தி பெறுவன்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, என் அருமை மகனே, நீ கடன் வாங்குவதை தவிர்ந்து கொள்னு சொன்னாங்க. கடன் வாங்குறத தவிர்ந்து கொள், நிச்சயமாக அது பகல்ல உனக்கு இழிவை தான் தரும், அது இரவுல துக்கத்தை கொடுக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறவங்க, நம்ம கடன்ல தான் நம்முடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கடன் தர்றதுக்கு என்ன ஆயிட்டாங்க, தயாராகிட்டானுங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே கடன் இல்லாமல் என்ன செஞ்சுக்கலாம், கடன் இல்லாமல் எடுக்கவே முடியாது. ரெடி கேஷ் கொடுத்தானா என்ன பண்ண மாட்டான், தரமாட்டான். வண்டி எதாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான், வச்சு தான் எடுக்கணும். இதுவும் இல்லாமல் ஏராளமான கடன், நிறைவேற்றக்கூடிய எண்ணமே இல்லாத ஒரு கடன்கள்லாம் இருக்கு. சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு, நீங்க என்ன செய்யாத, கடன் வாங்கவே வாங்காத. கடன் வாங்கணும் அப்படின்னா பகல் அது இழிவை தான் தரும். நீ நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை பேருடைய வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, லோன்காரன் வந்து கத்துன்னு கத்துறான், நம்ம பார்க்குறோம். தரமாட்டிங்களா, அப்படியா இப்படியாண்டு நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை பற்றியே கேவலமான வார்த்தைகள். அது மட்டும் இல்லை, படுத்தா தூக்கம் வராது, எப்படா கடன் கட்டுவோம், எப்படி கட்டுவோம், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளிலிருந்து தன்னுடைய மகனுக்கு ஏராளமான உபதேசங்களை லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக எடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அவங்க சொல்லக்கூடிய, அவங்க செய்த உபதேசங்களில் அல்லாஹ் குர்ஆனில் பேசியது, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத. நீ என்ன செய், தாய் தந்தைக்கு கண்ணியம் கொடு, மக்களிடத்தில் என்ன செய், பெருமையோடு நடக்காதே, மக்களிடத்து முகத்தை பார்த்து பேசு, பெருமையோடு நடக்காத, கர்வத்தோடு நடக்காத, சப்தமிட்டு பேசாதண்டு முக்கியமான உபதேசங்களுடைய மகனுக்கு லுக்மான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க.